எபிரேயரின் புத்தகம் इब्रानियों के किताब 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை எடுத்து வாசிப்போம். के 8वां वचन से 10वां वचन तक Book पढ़ेंगे. of Hebrews chapter 11 verse 8 to 10. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா हालेलुया. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் विश्वास से अब्राहम தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு जो स्वतंत्रता से प्राप्त करने वाला जगह के लिए போகும்படி वो जाने के लिए அழைக்கப்பட்ட போது वो जब बुलाया गया था அவன் கீழ்ப்படிந்து वो आज्ञा कर தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் जहाँ वो जा रहा है वो नहीं जानते அவன் हुए புறப்பட்டு वो போனான். निकल कर गया. விசுவாசத்தினாலே विश्वास से விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் जो विश्वासियों के पिता इब्राहिम விசுவாசத்தினாலே वो विश्वास के कारण தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் वो जहाँ जाना है उसे नहीं जानने के बावजूद அவன் அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வேதம் वो சொல்கிறது. नहीं जानते हुए वो निकल कर गया कर शास्त्र बताता है. காரணம் ஆண்டவராகிய தேவன் कारण परमेश्वर यीशु मसीह ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். अब्राहम को परमेश्वर बुलाए थे. அவனுடைய குடும்பம் விதமாய் விக்கிரங்களினால் வழிபட்ட குடும்பங்கள். उसका परिवार जो मूर्ति पूजा करते थे, ஆனால் ஆண்டவர் அவனை வேறுபிரித்து அழைத்தார். लेकिन परमेश्वर उसे अलग कर ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த ஆபிரகாம் கீழ்ப்படி ஆரம்பித்தான். परमेश्वर के शब्दों को अब्राहम आज्ञा करने लगा. விசுவாச பாதையில இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக குணாதிசயங்கள் உண்டு. आज विश्वासियों के रास्ते पर कई तरह के गुण रहता है. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயங்களை தான் சற்று ஆராய போகிறோம். लेकिन आज परमेश्वर के जो गुण है और लोगों के बीच उसे इस बारे में स्मरण करेंगे. இங்கே வாசிக்கிற ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். यहाँ पढ़े हुए अब्राहम वो परमेश्वर के शब्दों को आज्ञा किया था. அவன் விதமாக பூரண விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். वो पूर्णता के एक विश्वास के साथ था कर हम यहाँ देखें. அவனுடைய வாழ்க்கையில பூரணமான ஒரு விசுவாசம் இருந்தது. उसके जीवन में एक पूर्णता का विश्वास था. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் வர வேண்டும். आज हमारे जीवन पर वही विश्वास होना चाहिए. அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பிரயாசப்படுகிறோம். कई कार्य के लिए हम प्रार्थना करने के लिए हम कोशिश करते हैं. ஆனால் அவிசுவாசம் சில வேளையில முந்திக் கொள்ளுகிறது. लेकिन अविश्वास कई समय हमसे आगे निकल जाता है. சிலர் சொல்கிறார்கள் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக வேண்டிக் कई लोग கொள்ளுங்கள். बोलते हैं कि मेरे अंदर जो अविश्वास है वो हटने के लिए मेरे लिए विनती कीजिए. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். जो विश्वास नहीं और परमेश्वर का प्रिय बनकर रहना वो नहीं संभव है. ஆனபடியால் நமக்கு ஒரு பெயர் உண்டு. इसलिए हमारे लिए एक नाम है. என்ன பேரு? क्या नाम है? என்ன பேரு? क्या नाम है? என்ன பேரு? क्या नाम है? விசுவாசியா? விசுவாசி. ஹalleluya. விசுவாசியும். நீங்க சொல்ற பார்த்தா வேற ஏதோ எனக்கு கேக்குது. आप बोलेंगे तो कुछ और सुनाई दे रहा है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் विश्वासियों का पिता अब्राहम அப்படி விசுவாசத்துல பூரணமாக அவன் தேவனை वो अपने விசுவாசித்தான். विश्वास में पूर्णता से विश्वास किया. ஆண்டவராகிய இயேசு விதமாக சொன்னார். परमेश्वर यीशु मसीह इस तरह बोले, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் एक என்றார். छोटा सा विश्वास रहेगा तो भी काफी है. கடுகளவு விசுவாசம் நமக்குள்ள एक இருக்குமானால் छोटा सा राय के समान विश्वास हमारे अंदर रहेगा तो பாருங்க, भी அந்த கடுகு எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் எவ்வளவு பூரணமாக உருண்டையாக இருக்குது. वो राय कितना छोटा रहेगा तो भी एक अच्छा गोल के समान है. நம்மளாக எவ்வளவுதான் ரொட்டி கூட உருண்டையை பிடிச்சு பார்த்தாலும் அவ்வளவு உருண்டையா பிடிக்க हम முடியாது. कितना भी अच्छे से वो रोटी के लिए हम गोल बनाएंगे तो नहीं होता है. ஆனா தேவன் படைத்த அந்த நன்மைகளை பாருங்கள். लेकिन परमेश्वर किया हुआ उस भलाइयों को आप देखिए. தேவன் கொடுத்த அந்த உதாரணங்களை பாருங்கள். परमेश्वर दिए गए उस उदाहरण को देखिए. நம்முடைய விசுவாசம் அவ்வளவாக பூரணமாக காணப்பட हमारा வேண்டும். विश्वास उतना एक पूर्णता होना चाहिए. சிலருடைய வாழ்க்கையில மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம்
விசுவாசம் कई இருக்கலாம். लोगों के जीवन में पहाड़ को दो करने जैसा विश्वास हो सकता है, ஆனா அந்த விசுவாசம் கடுகளவாக பூரணமாக இருக்க வேண்டும். लेकिन वो विश्वास एक राय के समान होना चाहिए. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில பூரணமான அந்த தேவனிடத்துல இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள தேவனிடத்துக்கும் நமக்கும் இல்லாம இருக்குமே ஆனால், लेकिन हम जो विश्वास दिखाते हैं और वो परमेश्वर और हमारे बीच नहीं रहेगा நாம் तो தேவனுக்கு பிரியமாக இருக்க हम முடியாது. परमेश्वर का प्रिय बनकर नहीं रह सकते हैं. அப்படினால் அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்று பூரணமான ஒரு விசுவாசம் இருந்தது. इसलिए उनके जीवन पर परमेश्वर के लिए एक पूर्णता का विश्वास था. அவனுடைய சூழலை விட்டு ஆண்டவர் வெளியே வர அழைக்கிறார். उसके परिस्थितियों से परमेश्वर उसे बाहर बुलाए. அவன் விதமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளியே வந்து वो விட்டார். परमेश्वर के शब्दों को आज्ञा कर कर वो बाहर निकला था. அவர் என்னை அழைத்து விட்டார். परमेश्वर मुझे बुला चुके நான் हैं. அவருக்கு மறுதரம் ஒன்று சொல்ல मैं முடியாது. परमेश्वर के विरोध नहीं जा सकता ஆனா हूँ, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று लेकिन परमेश्वर को आज्ञा कर कर चलूंगा कर தான் कर. போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு वो போகிறார். जहाँ निकला हुआ था वो नहीं जानते हुए भी वो निकला. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம் வரை வாசிக்கின்ற इसलिए பொழுது परमेश्वर इस तरह बताते हैं उत्पत्ति के किताब के पहला हुआ अध्याय के ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாம் விசுவாசித்தார். परमेश्वर जिस तरह बोले वैसा अब्राहम ने विश्वास किया. ஆண்டவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஜெயமாக அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். परमेश्वर उसके जीवन में सारे कार्य पर एक विजय दिए. தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு அவனை வா என்று அழைக்கிறார். அப்போஸ்தலரில் परमेश्वर दिखाया हुआ देश के लिए तुम आओ कर कर वो बुलाते हैं. அப்போஸ்தலர்களுக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கின்ற பொழுது प्रेरितों के किताब के 7वां अध्याय के 2 से 5वां वचन तक पढ़ते हुए நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்றார். मैं तुम्हें दिखाने वाले देश के लिए तुम आओ कर कर बुलाए. ஆனா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது நான் சொன்னபடி அமே என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீ செல்வாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். लेकिन उत्पत्ति के किताब में इस तरह लिखा है कि मैं जिस तरह बोल रहा हूँ उसके अनुसार तुम चलो कर कर लिखा है. அமே அவிதமாய் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் அனுப்புகிறார். जिस तरह मैं दिखा रहा हूँ उस देश के लिए तुम निकलो कर कर बोले. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் वो கீழ்ப்படிந்தான். परमेश्वर के शब्दों को आज्ञा किया. ஆண்டவர் சொன்னார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவானால் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். परमेश्वर ने बोले कि तू मेरे शब्दों को आज्ञा करेगा तो मैं तुम्हें बहुत बड़ा जाति बनाऊंगा. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். तुम्हें आशीष कर कर तुम्हारे नाम का महिमा करूंगा நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று और சொன்னார். तुम आशीष पाओगे कर कर बताया. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் और என்றார். तुम्हें आशीष करने वालों को मैं आशीष करूंगा कर உன்னை कर बोले. சபிக்கிறவர்களை சபிப்பேன் और என்றார். तुम जिन्हें श्राप करोगे उन्हें मैं श्राप करूंगा. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று पृथ्वी சொன்னார். के सारे पीढ़ी तुम्हारे अंदर आशीष पाएगा. अनेகர் சொல்லுவார்கள், कई लोग बोलते हैं நம்ம ஒரே ஆசீர்வாதத்தை தான் பேசுறாங்க. लगातार आशीष के बारे में बात कर எந்த रहे हैं ஆசீர்வாதம் சும்மாய் வராது. और ये आशीष ऐसे केवल व्यर्थ नहीं आएगा. ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து போகும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் परमेश्वर என்றார். बताए कि इब्राहिम तू जब मेरे वचन को अनुसार चलेगा तब मैं तुम्हें आशीष करूंगा. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर के शब्दों को हमें आज्ञा करना चाहिए. அவருடைய வார்த்தை குறைவற்றது. परमेश्वर का शब्द कमी नहीं है. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. वो आत्मा को फिर से जिलाता है. அது வேரை ஊனை வேரை வெவ்வேறாக பிரிக்கிறது. वो अलग से सब कुछ को बांटता है. ஆனபடியால் இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் விசுவாசத்தில் வல்லவனானார். इसलिए अब्राहम परमेश्वर के शब्दों को आज्ञा कर कर वो विश्वास में सामर्थ्यवान बना. ரோமரில் எழுதப்பட்டிருக்கிற ரோமர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 25ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. रोमियो के किताब के 14वां अध्याय के 25वां अध्याय में इस तरह लिखा है, கர்த்தர் வாக்கு பண்ணியது நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் விசுவாசத்தில் வல்லவனானார். परमेश्वर जो वादा किया है उसे पूरा करने के लिए वो सामर्थ्यवान है कर कर वो विश्वास में बढ़ा. அருமையான தேவ பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, ஆபிரகாமினுடைய குணாதிசயங்கள், अब्राहम के जो गुण அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்குள்ளாக பூரணமான ஒரு விசுவாசம் और वो परमेश्वर के अंदर एक पूर्णता के विश्वास को रखने लगा. அவனுடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் परमेश्वर के वचन को आज सुनने वाले हमारे जीवन में भी தேவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் हम परमेश्वर के अंदर वैसे एक विश्वास को रखे हैं क्या? சொல்லுகிற நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். हम बोलते हैं कि हम अब्राहम के बच्चे हैं. வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தின் தரித்திரரை தேவன் விசுவாசத்தில் வல்லவராக மாற்றுகிறார். शास्त्र कहता है कि इस लोगों के गरीबों को परमेश्वर विश्वास में बढ़ाते हैं. விசுவாசத்தில் அவமே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறார். विश्वास में उन्हें धनवान में बदलते हैं. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? और वो विश्वास हमारे अंदर है क्या? ஆபிரகாமுடைய குணாதிசயங்கள் பூரணமான விசுவாசம் இருந்தது. अब्राहम का जो गुण पूर्णता का विश्वास, குறைவில்லாத விசுவாசம், वो कमी नहीं था वो विश्वास में, நிறைவான விசுவாசம், पूर्णता का एक विश्वास. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களிலும் परमेश्वर ने बोले हुए हर एक कार्य में ஆண்டவர் சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். परमेश्वर जिस तरह वादा किए थे वो सारे पूरा किए थे. அந்த விசுவாசம் அவனுக்குள் இருந்தபடினால் தான் அவனை பூரணமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் वो நிறைவேற்றினார். विश्वास उसके अंदर था इसलिए परमेश्वर पूर्णता से उसे पूरा किए. அநேகருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை कई கொடுத்திருக்கிறார். लोगों को परमेश्वर वादा किए हैं. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறார்.
இருக்கிறாரா? परमेश्वर उस वादा किए हुए उससे पूरा किए ஆமே हैं। அப்பொழுது வருஷத்தின் துவக்கத்துல பாப்பாங்க जब साल के शुरू में देखते हैं ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார், परमेश्वर क्या वादा कर रहे हैं, அதுக்கு பேர் மறந்தே போய் उसके விடுவார்கள். बाद वे लोग उससे भूल जाएंगे। ஏதோ வாக்கு கொடுத்தார் அப்படி. परमेश्वर वादा किए। நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் हमारे என்று जीवन நாம் में ஜெபிக்க परमेश्वर வேண்டும். वादा करते वक्त उसका पूरा करने के लिए हमें प्रार्थना करना எத்தனை चाहिए। பேர் வாக்குத்தத்தங்களை வச்சு ஜெபிக்கிறீங்க? कितने लोग वादा किए हुए वचन को रखकर प्रार्थना कर रहे हो? ஒன்னு ரெண்டு பேர் தான் வாக்குத்தத்தங்களை வச்சு सिर्फ ஜெபிக்கிறீங்க. एक दो ही लोग प्रार्थना कर रहे हैं क्या? ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर இது के लोगों, ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஒரு நல்ல குணம், इस अब्राहम के अंदर एक अच्छा गुण, ஆண்டவரை பூரணமா वो விசுவாசித்தார். परमेश्वर को एक पूर्णता से विश्वास किया। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? आज हमारे जीवन में परिवार के अंदर वैसे एक विश्वास है क्या? கணவன் மனைவிக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? पति पत्नी के अंदर वैसे एक विश्वास है क्या? மனைவி கணவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? पत्नी और पति के बीच वैसे एक विश्वास है क्या? பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கிறதா? बच्चे और माँ पिता के बीच वैसे एक विश्वास है क्या? நாம் தேவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா? हम परमेश्वर के ऊपर वैसे एक विश्वास को रखे हैं क्या? ஆமே நாம் செய்கிற வேலைகளில உண்மை விசுவாசத்தோடு நாம் செய்கிறோமா? हम जो काम कर रहे हैं उसमें एक विश्वास के साथ हम कर रहे हैं क्या? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பெருக வேண்டும். हमारे जीवन पर वैसे एक विश्वास बढ़ना அந்த चाहिए। விசுவாசம் பெருகினாதான் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ वो முடியும். विश्वास बढ़ेगा तो हम परमेश्वर के प्रिय बनकर जी सकते நீங்கள் हैं। விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண आप लोग முடியும். विश्वास करेंगे तो परमेश्वर के महिमा को देखेंगे। ஆபிரகாமுக்குள் பூரணமான விசுவாசம் இருந்தது. अब्राहम के अंदर एक पूर्णता का विश्वास था, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் இருந்தது. उसके अंदर वैसे एक गुण था। இரண்டாவது ஒரு மனிதனை வாசிப்போம். दूसरा एक मनुष्य को देखेंगे। ஆதியாகமம் 22 அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, उत्पत्ति के 22वें अध्याय के 6वां वचन से 12वां वचन तक पढ़ते वक्त, ஆபிரகாம் தகன பலிகளுக்கு கட்டளைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலியாக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்பொழுது இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर இந்த के लोगों, சத்தியம் யாவருக்கும் தெரியும். ये सत्य सभी लोगों को पता है। ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக கொண்டு போகிறார். अब्राहम अपने बेटा ईसा को बलि चढ़ाने के लिए लेकर गया। கர்த்தர் நியமித்த மோரியா மலைக்கு கொண்டு போகிறார். परमेश्वर जहां बताए गए थे उस मोरिया के पहाड़ के ऊपर लेकर गया। நாம் வாசித்தபடி எல்லா காரியங்களையும் கட்டையும் நெருப்பும் அவரை நெருப்புப்பட்டியும் இருந்தது. हम जिस तरह पढ़े थे वैसे उसके पास सारे आग और लकड़ियां
सब कुछ थे ஜீவ பலியா இடும்படியாக கத்தியும் இருந்தது. और उसके पास जीवन के बलि चढ़ाने के लिए चाकू भी रखा था। தன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகும் பொழுது जब वो पिता अब्राहम अपने बेटा इसहाक को लेकर जाते वक्त அநேக கேள்விகள் ஈசாக்கு இடத்துல और எழும்பினது. कई प्रश्न इसहाक के ओर से उठा। நம்ம பிள்ளைகளை பார்ப்பீங்களா? हमारे बच्चों को देखे क्या? எங்கேயாவது போகும்பொழுது ஒவ்வொன்றை கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். जहाँ कहीं जाते वक्त वे लोग कुछ ना कुछ पूछते அது रहेंगे, எப்படி நடக்கும்? वो कैसे होगा, எப்படி ஆகும்? ये कैसे होगा, அது எங்க இடத்துக்கு அந்த எப்படி எப்படி போகணும்? वहाँ पर किस तरह जाना है, இல்லையே, அது அப்படி ஆகுமே இப்படி ஆகுமே. नहीं ऐसा होगा। அநேக காரியங்களை நாம் கேட்போம். कई कार्य को हम पूछते हैं। அப்படிதான் ஆபிரகாமிடத்தில் தன் தகப்பன் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கு விசாரிக்கிறார். वैसे भी ईसा अपने पिता अब्राहम से पूछता है। அவன் நெருப்பையும் விரவையும் சுமந்து கொண்டு போகிற ஒரு மகனுக்கு लकड़ियां और கேள்வி आग को வருகிறது. वे लोग उठकर लेकर जा रहे थे। எப்பா இவ்விதமான பலிகளை நம்ம செலுத்த போறது சரிதான். पिता ऐसे बलि को हम देने वाले वो सही है, ஆனா நெருப்புக்கு ஏற்ற ஆட்டுக்குட்டி எங்க இருக்கு? लेकिन उसके लिए हमारे पास बकरी की तरह बलि चढ़ाने के लिए। ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கு இடத்துல ஒன்று கூட சொல்லல. अब्राहम अपने बेटा ईसा के पास कुछ भी नहीं बताया था। ஆனாலும் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு நீ வாப்பா கர்த்தர் பார்த்து கொள்வார். फिर भी उसने बोला कि तुम आओ, परमेश्वर देख लेंगे। என்ன பார்த்து கொள்வார் என்று சொல்றீங்க? क्या देख लेगा कर कर तुम बोल रहे हो? 1008 அமைக்கும் கிறுக்கா ஆகிருவோம். हम रहते तो हम हजारों सवाल पूछते थे। சொல்லுங்க, बोलिए, இப்பமே சொல்லுங்க, अभी बोलिए, நான் செய்யட்டு. मैं करूंगा। ஆனா ஈசாக்கு அப்படி அல்ல. लेकिन ईसा वैसा नहीं था। மகனே கர்த்தர் பார்த்து கொள்வார். परमेश्वर देख लेंगे। அவன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து वो செல்கிறான். अपने पिता के शब्दों को आज्ञा कर कर निकला। நம்முடைய வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிகிற அனுபவம் வேண்டும். हमारे जीवन पर एक आज्ञा करने का एक गुण होना चाहिए। ஆபிரகாம் தன் குமாரனுக்கு சொல்லுகிற பொழுது ஈசாக்கு அதை கேட்கிறார். जब अब्राहम अपने बेटा ईसा को बोलते वक्त वो उसे सुना, ஆனா ஈசாக்கு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க और ஆரம்பித்தார். ईसा उसके अनुसार वो आज्ञा कर कर चला। வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள் என்று शास्त्र சொல்லுகிறது. कहता है कि बच्चे अपने माँ पिता के लिए सारे कार्य के लिए आज्ञा कीजिए, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதீர்கள் என்று और சொல்லப்பட்டிருக்கிறது. पिता आपके बच्चों के ऊपर गुस्सा मत कीजिए। ஆனபடினால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கணும். इसलिए हमारे बच्चे हमें आज्ञा करना चाहिए। கீழ்ப்படிகிற பிள்ளைகளை கர்த்தர் आज्ञा ஆசீர்வதிக்கிறார். करने वाले लोग बच्चों को परमेश्वर आशीष करेंगे। ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். अब्राहम परमेश्वर को आज्ञा किया था, இந்த ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு और கீழ்ப்படிந்தார். जो ईसा है वो अपने पिता अब्राहम को आज्ञा किया। அதே போல ஈசாக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். वैसे ही ईसाक भी अपने परमेश्वर को आज्ञा किया। இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா? आज हमारे बच्चे वैसे आज्ञा कर कर चलते हैं क्या? நம்முடைய சொல்ற வார்த்தைக்கு அவர்கள் என்ன பேசுகிறாங்க? हम जो शब्द बोल रहे हैं उसको वे अनुसार चलते हैं क्या? கணவனுக்கு ஏற்றபடி கீழ்ப்படிகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? पति को आज्ञा करने वाला एक अनुभव पत्नी के अंदर है क्या? அவர் நம்மை போல சம்பளம் எடுக்கிறார், ஏன் அவருக்கு கீழ்ப்படியணும்? वो भी मेरे जैसे पगार ले रहा है तो मैं क्यों आज्ञा करूं? அவரை போல நமக்கு 2 கை இருக்கு. उनके जैसे मेरे पास भी 2 हाथ है, அவரை போல நமக்கு 2 கால் இருக்கு. उनके जैसे मेरे पास भी 2 पैर है, அவரை போல நாமும் ஆளை போல இருக்கிறோம். उनके जैसे मैं भी एक व्यक्ति हूं, நாம் ஏன் அவருக்கு கீழ்ப்படியணும்? मैं क्यों आज्ञा करूं? அப்படி சொல்லக்கூடாது. वैसा नहीं बोलना चाहिए। வேதம் சொல்லுகிறது மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறார். शास्त्र कहता है कि जो पत्नी है वो कमजोर में है, புருஷர்களே உங்கள் மனைவி மேல் கசந்து கொள்ளாதீர்கள் என்று और சொல்லப்படுகிறது. जो पति लोग हैं वे अपने पतियों के ऊपर गुस्सा ना दिखाइए, அவர்களை அன்பு கூறுங்கள் என்று उनसे சொல்லப்படுகிறது. प्यार प्रेम दिखाइए कर कर लिखा है। ஸ்திரியானவள் தன் புருஷனை கனமண்ண வேண்டும் என்று और जो சொல்லப்படுகிறது. स्त्री है वो अपने पति को आदर करना चाहिए। அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிய வேண்டும். वैसे हमारे जीवन पर एक आज्ञा होना चाहिए, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். एक दूसरे को छोड़कर देना चाहिए। எல்லா காரியங்களும் நானும் ரெடி, நானும் சமமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. सारे कार्य पर मैं भी तैयार हूँ वैसा कर कर आप बताएंगे तो அந்த காரியங்களில் ஒன்றில் அவர்கள் இசைந்து வாழ முடியாது. वे लोग एक मन होकर नहीं जी सकते हैं। ஆனபடியால் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி, इसलिए एक दूसरे से प्यार दिखाकर ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். एक दूसरे से आज्ञा कर कर हमें चलना चाहिए। கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருப்பது போல मसीह जिस तरह कलीसिया के लिए बड़ा है, புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். वैसा पति पत्नी के लिए महान है। தலை இருக்கிற இடத்துல வால் இருக்க और முடியாது. जहाँ सिर है वहाँ पर पूंछ नहीं रहेगा, தலை இருக்கிற இடத்துல வாலை வைத்து பாருங்க, जहाँ सिर है वहाँ पर पूंछ को रखकर அது देखिए எப்படி இருக்கும்? அது எப்படி वो இருக்கும்? किस तरह रहेगा। ஆனா அதே இடத்துல தலை இருக்கிற இடத்துல கையை வச்சு பாருங்க, और वैसे ही जहाँ सिर रखना है वहाँ पर हाथ को அது रखकर கை देखिए அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? वो हाथ रहेगा तो किस तरह होगा। ஆனால் தேவன் எல்லாமே ஒழுங்கு கிரயமாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். लेकिन परमेश्वर सब कुछ अपने को अच्छे से बनाए हैं। ஆதாமுக்கு ஏற்ற ஒரு ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். आदम के लिए एक सही एवल को बनाए थे, ஆமே அதற்கு ஏற்றபடி ஆண்டவர் செய்கிறார். उसके अनुसार परमेश्वर करते हैं। நம்ம நினைப்போம் हम सोचते हैं சில குடும்பங்களில இவர்கள்
குடும்பத்தில் அப்படி இருக்கிறார்கள் இப்படி कई இருக்கிறார்கள் परिवार में वे लोग इस तरह है कर कर, கர்த்தர் ஏற்ற துணை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்போது சரியாகவே இருக்கும். लेकिन परमेश्वर सही समय पर उसे ठीक करते वक्त हो जाता है. அம்மை மணப்பெண்ணை பார்க்கும்படியாக மணவாளனை பார்க்கும்படி அங்கீகமாக பார்ப்பார்கள். दुल्हन को देखने के लिए यहाँ वहाँ जाते हैं, ஆனா கர்த்தர் நியமித்த குடும்பம் அது சரியாகவே சென்று சேரும். लेकिन परमेश्वर जिसके लिए रखा है वो सही समय पर पहुंचेगा. ஆனபடியால் கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஏற்றபடியே கொண்டு வருகிறார். इसलिए परमेश्वर उस परिवार के लिए जो जरूरत है उसके अनुसार लेकर आते हैं. ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை கொஞ்சம் டிம்மா இருந்தா அதுக்கு கணவன் அதற்கு ஏற்ற அம்மை கொஞ்சம் ஹையா இருக்கும்படி ஆண்டவர் வைக்கிறார். यदि कोई लोग कमी है तो और उसके पति उसके ऊपर रहने के लिए परमेश्वर रखते हैं. ரெண்டு பேருமே டிம்மா இருந்தா அது குடும்பம் எப்படி இருக்கும்? और दोनों लोग वे नीचे रहेंगे तो वो परिवार किस तरह होगा? ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவன் தாமே மேன்மைப்படுத்தி வைக்கிறார். और परमेश्वर सारे कार्य पर हमें ऊंचा कर कर रखते हैं. நம்முடைய வாழ்க்கையில ஈசாக்கை போல நாமும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். हमारे जीवन में ईसाक के जैसा हम भी आज्ञा करना चाहिए. அவன் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களிலும் उसने परमेश्वर वादा किए हुए सारे कार्य में, ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருந்தார். और ईसाक जो है वादा किया हुआ उसके बेटा था. हमें அவனுடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை அவன் வையாதபடி उसके जीवन पर वो एक बुराइयों के कार्य को न रखते हुए கர்த்தருடைய வேதத்தை தியானம் செய்கிற ஒரு மனிதனாய் वो காணப்பட்டார். परमेश्वर के वचन को स्मरण करने वाला व्यक्ति था. ஆமென் ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. ஆமென் ஹalleluya கை தட்டு ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. என்னம்மா தேங்க இங்க பாருங்க, கீழே இருந்தீங்களா என்ன செய்யணும்? வசனம் வாசிக்க சொல்ல இல்லையே பாருங்க. இந்த விதமாக கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களா தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். तो इसी तरह परमेश्वर के वचन को पढ़ने वाले और स्मरण करने वाले में से होना चाहिए. ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து அப்படியே விட்டுற கூடாது. परमेश्वर के वचन को पढ़कर उसी तरह से नहीं छोड़ देना चाहिए, பின்ன மேலே கீழே கொஞ்சம் வாசித்து தியானித்து நிதானித்து பார்க்க வேண்டும். और उसे अच्छे से पढ़कर स्मरण कर कर देखना चाहिए. இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் நம்மோடு என்ன इस பேசுகிறார்? वचन के अनुसार परमेश्वर मुझसे क्या बात करना இவன் चाहते हैं? கீழ்ப்படிவதற்கு காரணம் என்ன? ये आज्ञा करने का कारण क्या है? வேத வசனத்தை தியானம் செய்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். परमेश्वर के वचन को वो स्मरण करने वाला था, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மையான நன்மைகளை ஆண்டவர் और उसके வைத்திருந்தார். जीवन में परमेश्वर एक बड़ा आशीष को रखे थे. ஆதியாகமம் 24 அதிகாரம் 62 முதல் 65 வசனம் வரை நான் வாசிக்கின்ற பொழுது उत्पत्ति के 22वां अध्याय के 65वां से 62 to 65 65 से 62वां अध्याय வாசிக்கண்டா. அருமையானவர்களே, அவ்விதமாக இவன் வேதத்தை தியானம் செய்கிறவனாக இவன் வாழ்க்கை காணப்பட்டது. प्रिय लोगों, वचन को स्मरण करने वाला था. அது நிமித்தமா அவனுடைய வாழ்க்கையில தூரத்திலே ஒட்டகம் வருவதை அவன் காண்கிறான். इसके अनुसार वो अपने जीवन पर दूर से ही एक ऊंट को आते हुए देखा. அவ்விதமாக தூரத்திலிருந்து அவன் அவ்விதமாய் ரெபெக்காள் அங்கே ஒட்டகத்திலே வருகிறதை वो பார்க்கிறான். जो रेबेकाल थी वो उस ऊंट पर आ रही थी, उसे देखा. ஒரு பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை தியானம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது एक व्यक्ति वो परमेश्वर के वचन को आज्ञा कर रहा है तो ஆண்டவர் அவளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் எதிர்கொண்டு வருகிறார். परमेश्वर उसके सारे कार्य को वो लेकर देते हैं. தேவன் அவனை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்க வல்லவராக இருக்கிறார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். परमेश्वर उसे मरने की स्थिति से भी फिर से जिंदा उठाते कर कर अब्राहम विश्वास किया है. அதனால்தான் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக அவன் கொண்டு போனவன். इसलिए वो अपने पुत्र ईसाक को वो बलि देने के लिए निकल कर गया. எபிரேயர் 11 அதிகாரம் 17 வசனம் முதல் 20 வசனம் வரை நான் வாசிக்கின்ற பொழுது इब्रानियों के किताब के 11वां अध्याय के 17 से 20वां वचन तक पढ़ते वक्त தேவன் மரித்தோரிலிருந்து அவனை உயிரோடு இருக்க பாவனையாக அவன் பெற்றுக்கொண்டார். परमेश्वर जो मरने की स्थिति से उसे फिर से जिंदा उठाए. அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று तो சொன்னார். परमेश्वर के आशीष हमारे जीवन पर आना है तो கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்கிறவர்களாக तो இருக்க வேண்டும். परमेश्वर के वचन को हमें दिन रात स्मरण करना चाहिए. இன்றைக்கு வேத வாசித்தவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. आज कितने लोग वचन पढ़े वे लोग हालेलुया कहेंगे? இந்த மட்டும் கேட்டுட்டீங்களே? ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு ஜெபம் பண்ணவங்க அல்லேலூயா சொல்லுங்க. और जो प्रार्थना किया वे लोग हालेलुया कहेंगे? हालेलुया. இப்படி கேட்க கூடாதுன்னு சொல்ல இன்று வேதம் வாசித்தீர்களா என்று போர்டு போட்டிருக்கோம். ऐसा नहीं पढ़ना है तो वहां पर लिखा है आज वचन पढ़े है क्या कर कर, இன்று ஜெபித்தீர்களா என்று போட்டிருக்கிறோம். और आज प्रार्थना किए है क्या कर कर हमने वहां पर लिखा है. ஒரு விசுவாசி வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர வேண்டும் एक என்றால் विश्वासी आत्मिक जीवन पर बढ़ना है तो நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக हम இருக்கணும். हर एक दिन प्रार्थना करने वाला होना चाहिए. हमें மற்ற கதை ஊர்ல உள்ள கதை மட்டும் ஊர்க மாதிரி சாப்பிடுறோம். और दुनिया के जो कार्य वो कितने अच्छे से हम बात करते அது हैं, நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. उससे हमें कुछ लाभ नहीं है. கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. परमेश्वर के वचन को स्मरण कीजिए, அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன். वही आपके लिए
धर्मी है, அதுதான் நம்மை பரலோகம் வரைக்கும் கொண்டு वही சேர்க்கும். हमें स्वर्ग तक लेकर जाएगा। அருமையான தேவனுடைய प्रिय பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, அப்படியாக இந்த था, ஈனபடியால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். इसलिए वो परमेश्वर के वचन को आज्ञा किया। பிரியமானவர்களே, प्रिय लोगों, என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷமே அல்லமே வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. मेरे बच्चे सत्य पर चलते वही मेरे लिए आनंद है और कुछ नहीं है। இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறாங்க. आज हमारे बच्चे वचन पढ़ रहे हैं क्या? ஆனா பெற்றோருக்கு கீழ்ப்படிறாங்களா? लेकिन माँ पिता को आज्ञा कर रहे, அப்பா அம்மா சொல்றதுக்கு கீழ்ப்படிறாங்களா? माँ पिता जो बोल रहे उससे सुन रहे हैं क्या? எத்தனை பேர் மொபைலை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? कितने लोग मोबाइल को लेकर बैठे हैं? எத்தனை பேர் வாட்ஸ்அப்பை தட்டிக்கிட்டு இருக்கீங்க? कितने लोग व्हाट्सएप को देख रहे அம்மா हैं? 10 மணிக்கு வந்துருது, माँ 10 बजे आ जाती है இல்ல 11 மணிக்கு வருது. और बेटा 11 बजे आता है। எக்ஸாம்க்கு விழுந்து விழுந்து படிக்கிறியாமா? वे लोग घर पे क्या एग्जाम के लिए पढ़ रहे हैं क्या? வாலி பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? जवान लोगों, आप किस तरह है? அம்மா காரணம் இல்லாம மொபைலை தட்டக்கூடாது. बिना कारण का मोबाइल को मत लीजिए। ஆராதனைக்கு சரியான நேரத்துல आराधना வரணும். में सही समय पर आइए। நீங்க கர்த்தருக்கு சரியான நேரத்தை आप கொடுக்கணும். लोग परमेश्वर को सही समय देना चाहिए। உங்க வாலிப பிராயத்துல நீங்கள் தேவனுக்கு சரியான நேரத்தை கொடுத்து और பாருங்க. आपके जवानी के दिनों में आप परमेश्वर के लिए सही समय को दीजिए। வாலிப நேரத்துல உங்களுக்கு அதிகமா ஜெபிக்க நேரம் கிடைக்கும். जवानी के दिनों में परमेश्वर से प्रार्थना करने के लिए अधिक समय मिलेगा। நீங்க தேவனுக்கு அதிகமாக ஜெபிக்க நேரத்தை எடுக்கும் பொழுது आप लोग परमेश्वर के लिए अधिक प्रार्थना करने के लिए समय देते वक्त உங்க வாழ்க்கை எதிர்காலமான வாழ்க்கை பிரகாசமாக और இருக்கும். आपके जीवन अच्छे से रहेगा। हमें தேவனுடைய அவிதமாக நோக்கி பார்க்க வேண்டும். परमेश्वर के और उस तरह में देखना चाहिए। கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அவ்வளவு உற்சாகமா இருக்க परमेश्वर को வேண்டும். आराधना करने वाले लोग हमें उत्साह से रहना चाहिए। சபையில ஆமே உற்சாகமா கரங்களை தட்டி பாடுங்கள் என்று அப்பளம் தட்டிக்கிட்டே இருப்பார்கள். कलिशा में आकर आप लोग अच्छे से गीत गाओ बोलेंगे तो वे लोग पापड़ पेलते हैं। நீ தட்டுறது பக்கத்துல உள்ளவங்களுக்கு இடைஞ்சல். आप लोग जो बजाते हो बाजू वाले को भी तकलीफ। கொஞ்சம் வேகமா தட்டினா கொசு கூட ஓடி போயிரும். और थोड़ा जोर से आप ताली बजाएंगे तो अब चले जाएगा। நம்ம எப்ப தட்டுவாங்க கை தட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க हम வேண்டியது. देख रहे हैं कि कब वे लोग ताली बजाएंगे। கர்த்தரை பாடி உயர்த்தி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். परमेश्वर को गीत गाकर हमें स्तुति करना चाहिए। தேவனை உயர்த்துகிற துதி எப்போதும் இருக்க வேண்டும். परमेश्वर को स्तुति करने वाला हमेशा रहना चाहिए। வேதம் சொல்கிறது வாலிபன் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும் என்று शास्त्र कहता சொல்லப்படுகிறது. है कि जवान व्यक्ति उठकर वो लड़ने दो कर இந்த வாலிப பிராயத்துல தேவனுக்காக உற்சாகமா आपके எழும்புங்க. जवानों के दिनों पर परमेश्वर के लिए उत्साह से उठिए। கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்குவதற்கு परमेश्वर के ஏதுவாக महिमा बड़ा होने के कारण ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். और ये ईसाक परमेश्वर को आज्ञा किया था। அமே அவிதமாய் அவன் கீழ்ப்படிந்த நிமித்தமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில மேன்மையாக உயர்த்தினார். वो परमेश्वर को आज्ञा किया इसलिए परमेश्वर उसके जीवन पर अच्छा ऊंचाई दिए। பிதாக்களில் ஒருவனாக அந்த ஈசாக்கை ஆண்டவர் நிறுத்தினார். और उसके पिताओं में परमेश्वर एक बनकर उस ईसाक को रुके थे। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, முதலாவது ஆபிரகாம் பூரணமான விசுவாசம் पहला உள்ளவர். अब्राहम पूर्णता के विश्वास था இரண்டாவது ஈசாக்கை போல நாம் கீழ்ப்படிகிறவர்களாக இருக்க और வேண்டும். दूसरा ईसाक के जैसा हमें आज्ञा करना चाहिए। மூன்றாவது ஒரு மனிதனை வாசிப்போம். तीसरा एक व्यक्ति के बारे में देखेंगे। ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் उत्पत्ति के 28वां के अध्याय அதுல 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை விதமாய் और சொல்லுகிறது. उसके 10वां से लेकर 17वां वचन तक இது யாவருக்கு தெரிந்ததான ये सभी காரியங்கள். को पता है। ஆமே ஆதியாகமம் 28ல நான் வாசிக்கிறோம். उत्पत्ति के किताब के 28वां अध्याय में அவன் पढ़ रहे அவிதமாக हैं। தேவ தரிசனங்களை காண்கிறவனாக उसमें காணப்பட்டான். परमेश्वर के एक दर्शन को वो देखता है। ஆமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, அவன் எதிர்காலத்தை குறித்த தரிசனங்களை கண்டான். उसके आगे के दिनों के बारे में वो एक दर्शन को देख रहा ஒரு है। பக்கம் அவனுடைய உள்ளங்களில் பலவிதமான பயத்தோடு एक இருந்தான். तरफ वो अपने मन के अंदर एक बहुत बड़ा डर के साथ था। அந்த இருக்கிற இடத்துல ஒரு கல்லை தலையணையாக வைத்துக்கொண்டு அவன் நித்திரை वो செய்தான். जहां पर बैठा था वहां पर एक पत्थर को वो अपने तकिया बनाकर रखा हुआ था। நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொன்ன பிரகாரமாக जब हम डरते हैं उस समय पर हम परमेश्वर को भरोसा करेंगे அந்த वैसे। இரவு வேளையில அமேரா இரவு வேளையில காட்டு விலங்குகள் ஊரும் நடமாடக்கூடிய வேளையில उस रात के समय पर जंगली जानवर चलने वाले रास्तों पर அவன் ஆண்டவரை பற்றி கொண்டவனாக, वो परमेश्वर को पकड़कर, ஆண்டவரை நோக்கி தாமே நினைத்தவனாக वो परमेश्वर के और सोचकर அவிதமாய் படுத்தார். वो वैसे ही सोया हुआ था। அவன் தலைக்கு கல்லாக வைத்திருந்த அந்த கல்லில் இருந்தது. वो सिर पे तकिया बनाकर वो एक पत्थर रखा था। ஆனா தேவதூதர்கள் ஏணி வைத்து மேலே ஏறுகிறோம் இறங்குறோமாக காணப்பட்டார். लेकिन स्वर्गीय देवदूत सीढ़ी से ऊपर चढ़ रहे और उतर रहे वैसा उसने दर्शन देखा। அவிதமாக அவனுடைய குணாதிசயங்கள் தரிசனங்களை காண்கிறவனாக वैसे காணப்பட்டார். उसके गुण एक दर्शन को देखने वाले गुण था। வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. जवान लोग दर्शन को देखेंगे कर कर लिखा है। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி காண்கிறோம்? आज हमारे जीवन पर हम क्या देख रहे நம் हैं? தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை தரிசனங்களை காண்கிறோமா? परमेश्वर हमारे लिए रखे हुए दर्शनों को हम देख रहे हैं நம் क्या? தரிசனங்களை காண வேண்டும். हमें दर्शन को देखना चाहिए। இந்த யாக்கோபு தேவனுடைய தரிசனங்களை கண்டார். और ये याकूब परमेश्वर के दर्शन को देखा था। அவன் கண்டது நிமித்தமாய் उसने देखा इसलिए அவனுடைய வாழ்க்கையில இருந்த பயங்கள் எல்லாம் ஓடி उसके போனது. जीवन के सारे जो
डर था वो हट गया। நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எதிர்காலத்தை குறித்த தரிசனங்களை காண வேண்டும். हमारे जीवन में जो आगे की जो दर्शन के बारे में हमें देखना चाहिए। பூர்வ காலத்திற்காக வைக்கப்பட்ட அமை தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. आगे के दिनों के लिए जो दर्शन रखा है वो अब तक वहीं पर है। அது பொய் சொல்லாது. वो कभी झूठ नहीं बोलेगा। காலம் தாமதித்தால் அது நிறைவேறும். वो दिन देरी होगा तो भी वो पूरा होगा। அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. कई लोगों के जीवन पर परमेश्वर किया हुआ वादा वो पूरा होते आ रहा है। அதேபோல் ஆண்டவருடைய வருகையும் நாமே நெருங்கிக் கொண்டிருக்கிறது. वैसे परमेश्वर के आगमन भी निकट आ रहा है। இந்த யாக்கோபு தரிசனங்களை கண்டவனாய் இருந்தான். याकूब वो दर्शन देखा था। ஆபிரகாம் பூரண விசுவாசம் உள்ளவன். अब्राहम पूर्णता का विश्वास था। ஈசாக்கு கீழ்ப்படிகிற குணம் உள்ளவன். और ईसाक जो आज्ञा करने का गुण था उसके अंदर। யாக்கோபு தரிசனங்களை காணக்கூடியவன். ये याकूब दर्शन को देखने वाला व्यक्ति அவன் था। தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு और சென்றபோது वो अपने मामा लाबान के घर जाते वक्त ஆடுகளை மேய்க்கிறார். वो बकरियों को चराता है। ஆண்டவர் அவனுக்கு अनेक தரிசனங்களை परमेश्वर கொடுக்கிறார். कई दर्शन को दिए। ஆமே ஆடுகள் நிறைய பொழியத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் वो கட்டளையிடுகிறார். बकरियां बढ़ने जैसे उसको एक दर्शन दिए परमेश्वर। ஆண்டவர் சொன்னபடியே அந்த தரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற परमेश्वर जिस तरह बताए वैसे उसके जीवन पर दर्शन पूरा होने लगा। மாமனார் சொல்லுகிறார் புள்ளி உள்ள காடெல்லாம் உனக்கு பங்கா சம்பளமாக தருகிறேன். वो मामा ने बोला कि एक रंग के भेड़ बकरियों को मैं तेरे लिए पगार में देता हूँ। ஆமே ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி ஈசாக்கு பார்க்கிறார், யாக்கோபு பார்க்கிறார். लेकिन परमेश्वर किया हुआ दर्शन के अनुसार याकूब देखता है। அவன் செய்கிறான் புன்னை மரத்தில் உள்ள அந்த பட்டைகளை வெட்டி அவிதமாய் ஆடுகள் தண்ணீர் குடிக்கிற இடத்துக்கு அவிதமாய் நிமித்தி வைக்கிறார். और उसने एक पेड़ के डालियों को काट कर वो बकरियां जो पानी पीते वहां पर रखा था। ஆமே அவைகள் தண்ணி குடிக்க வரும் பொழுது அந்த ஆடுகள் அப்படியே வருகிறது. और वे लोग पानी पीने के लिए वो बकरियां वहां पर आए थे। ஆமே அந்த மரத்தின் பட்டை வெள்ளையா இருப்பது போல वो जिस तरह वो पेड़ के डालिया में एक रंग था उसी அந்த अनुसार ஆடுகள் அதை பார்த்து 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 தண்ணீர் குடிக்க வருகிறது. वो बकरियां उसे देखकर वे पानी पीने के लिए आए थे। அந்த ஆடுகள் எல்லாமே குட்டியாமே வெள்ளை வெள்ளை புள்ளி உள்ள குட்டிகளாய் போட और ஆரம்பித்தது. जो भी बकरियां था वो एकदम अच्छे रंग वाले बच्चा देने लगा। ஆமே அவிதமாக அந்த ஆடுகள் நிறைய புள்ளி உள்ள குட்டிகளை போட वो ஆரம்பித்தது. वैसे एक अलग रंगीन का वो बकरी बच्चा देने लगा। விதமாக அந்த எகிப்தி அந்த புத்திரர் விதமாக யாக்கோபு அந்த தேசத்துல ஒரு விருத்தியான மனிதனாய் तो மாறினார். वैसे याकूब वो अपने देश पर एक बड़ा व्यक्ति बना। லாபான் அவனுடைய வாழ்க்கையில சம்பளத்தை 10 முறை மாற்றினார். लाबान उसके पगार को 10 गुना बढ़ाया तो भी அவனுடைய வாழ்க்கையில 2 பரிவாரத்தோட உடையவனாக वो மாறினார். उसके जीवन पर 2 व्यक्ति था। அருமையான தேவ பிள்ளைகளே, तो प्रिय परमेश्वर के लोगों, அப்படியான நம்முடைய வாழ்க்கையில நாம் தரிசனங்களை காண तो வேண்டும். इसका मतलब हमारे जीवन पर हमारे लिए एक दर्शन होना அவே चाहिए। சங்கீதம் 135:4 வாசிக்கிறோம். भजन संगीता 135वां अध्याय में வாசிப்போம். Psalm 135:4 கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். ஹalleluya. हालेलुया। கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் परमेश्वर याकूब को अपने लिए இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து और கொண்டார். इस्राएल को अपने खुद के लिए चुना था। ஏசாயா 44:21 விதமாக வாசிக்கிறோம். यशायाह के 44वां अध्याय के 21वां वचन में इस तरह पढ़ते हैं, யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. याकूब तू मुझसे नहीं भूला जाएगा। நம்மை ஆண்டவர் யாக்கோபை பார்த்து तो சொல்லுகிறார், परमेश्वर याकूब को देखकर நீ बताते என்னால் हैं மறக்கப்படுவதில்லை. तो मुझसे कभी नहीं भूला जाएगा। ஆதியாகமம் 31:10 முதல் 13 வசனம் வரை வாசிக்கின்ற பொழுது तो उत्पत्ति के 31वां अध्याय के 10वां वचन तक पढ़ते वक्त அமே ஆபிரகாம் விதமாக ஈசா அந்த யாக்கோபு அவிதமாய் சொப்பனங்களை और கண்டவர். इस तरह याकूब वो दर्शन को देख रहा है அவிதமாகவே அவனுடைய வாழ்க்கையில சொப்பனங்கள் நிறைவேற और उसके ஆரம்பித்தது. अनुसार उसके जीवन में सपना पूरे होने लगा। இன்னைக்கு நம்முடைய சொப்பனம் எப்படி இருக்குது? आज हमारे जीवन का दर्शन किस तरह है? திடீர்னு நம்ம மீன் பிடிக்கிறோம்ல இருக்கிறோமா? अचानक हम मच्छी पकड़ने वाले हैं क्या? அல்லனா பாம்பு படம் எடுக்குதா? या तो फिर सांप आ रहा है क्या? அல்லனா யானை வந்து நிக்குதா? या तो फिर हाथी आकर रुका है எப்படி क्या? சொப்பனங்களை காண்றோம்? हम लोग किस तरह का दर्शन देख रहे நம்ம हैं? எப்படி நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது? तो हमारे आत्मिक का जीवन किस तरह का है? தேவன் பரலோகத்துக்குரிய மகிமையான தரிசனங்கள் ஆண்டவர் तो வைத்திருக்கிறார். परमेश्वर स्वर्ग के लिए एक अच्छे दर्शन हमारे लिए रखे हैं। அந்த தரிசனத்து நிமித்தமா யாக்கோபுடைய வாழ்க்கை விருத்தி उस அடைந்தது. दर्शन के अनुसार याकूब का जीवन बढ़ा। அந்த அக்காட்ட போனா நல்ல சொப்பனங்களை சொல்லுவாங்க. उस बहन के पास जाएंगे तो अच्छे सपने के बारे में बताएगी। இந்த சகோதரட்ட போனா நல்ல விளக்கங்களை इस சொல்லுவாங்க. भाई के बारे में जब पास जाएंगे तो अच्छा बताएंगे। இன்றைக்கு நம்மளை குறித்து அப்படி சொல்றாங்களா? आज हमारे बारे में वैसे बता ஆமென். रहे இந்த हैं क्या? யாக்கோபு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்கிறவனாக इस याकूब காணப்பட்டான். दर्शन और सपना को देखने वाला व्यक्ति था। ஆமென். ஒரு யோசேப்பு சொப்பனக்காரனாக காணப்பட்டான். जिस तरह एक यूसुफ को हम लोग बोलते हैं कि वो सपना देखने वाला है, கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதன் பிரித்து விடுகிறான். वो अपने दोस्तों को भी अलग कर देता है। ஆனபடினால் அவன் காண்கிற சொப்பனத்தை வீட்டில் சொல்லும் பொழுதே பிரச்சனை தான். इसलिए हम जो देख रहे हैं वो सपना वो घर में बताएंगे तो ही समस्या। மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். जो अलग छुपा हुआ है वो परमेश्वर का है। ஆண்டவர் நமக்காக சொப்பனங்களை தருகிறார் என்ற அந்த காரியம்
காரியங்களை வைத்து நாம் ஜெபிப்போமாக. परमेश्वर हमारे लिए कुछ सपना देते हैं तो उसको रखकर हम प्रार्थना करेंगे. எதிர்காலம் நம்முடைய கையில இருக்குது. आगे के दिन हमारे हाथों में है. நாம் ஆளுவோம் தேசத்தை. हम राज करेंगे देश को. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த சொப்பனங்களை காண வேண்டும். परमेश्वर रखे हुए इस दर्शन को देखना चाहिए. அந்த சொப்பனம் இல்லாம வாழுவோம் என்றால், और उस दर्शन के बिना हम जिएंगे तो, அந்த வெளிப்பாடு இல்லாம வாழுவோம் என்றால், और उस बताए गए उसके बिना हम जिएंगे அந்த तो, தரிசனம் இல்லாம வாழுவோம் என்று हम சொன்னால் दर्शन के बिना जिएंगे तो ஒரு பிரயோஜனம் இல்ல. हमें कुछ लाभ नहीं இந்த है. யாக்கோபு தரிசனமுடையவனாக इस காணப்பட்டான். याकूब जो दर्शन के साथ जी रहा அதான் था, அவன் சொல்கிறான், எனக்கு ஆபத்து நாளில நேரிட்ட நாளில தரிசனங்களை காண்பித்த தேவனை ஆராதிக்க வாருங்கள் इसलिए என்றான். उसने बोला कि मेरे दुर्घटना के समय पर मुझे मदद किया हुआ, दर्शन दिया हुआ परमेश्वर को आराधना करने के लिए மனைவி आइए. பிள்ளைகளோடு கூட கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியா கடந்து वो வந்தான். अपने पत्नी और बच्चों के साथ परमेश्वर के लिए वेदी चढ़ाने के लिए இன்னைக்கு आया. நாம் நல்ல சொப்பனங்களை காண்கிறோமா? और हम अच्छे सपना को देख रहे हैं क्या? சிலர்கள் சொப்பனங்களை காண்பாங்க, விடியக்குள்ள போயிரும். कई लोग सपना देखेंगे और सुबह तक वो बदल जाता है. சிலர் நோட்டெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கிறது போல காணுவாங்க. कई लोग सोचेंगे वे नोट गिन रहे हैं. நைட் எல்லாம் நோட் என்ன ஒண்ணையும் காணும். मैंने पूरे रात मैंने नोट गिना लेकिन सुबह कुछ नहीं है मेरे पास. பகலெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கோம். मैं सुबह पूरा में गिन रहा हूँ நைட் எல்லாம் சொப்பனத்துல கண்டேன். और मैं रात को मैं सपने में देखा था ஒன்றையும் காணல. लेकिन कुछ नहीं है मेरे पास. எப்படி இருக்கிறோம் நம்ம? किस तरह है हम? அவன் நம்முடைய வாழ்க்கையில சொப்பனங்களை எப்படி காணுகிறோம்? हमारे जीवन में हम किस तरह का सपना को देखते அவன் हैं? தன் வரும் காரியத்தை குறித்து மகிழ்வாள். परमेश्वर वो आने वाले दिनों को बताकर वो आनंदित होगा அவன் வியாபார கப்பலாக இருக்கலாம். और उसका व्यापार बढ़ेगा. வர்த்தகரிடத்தில் எல்லாவற்றையும் வாங்குகிறாள், விற்கிறாள். वो सारे व्यापारियों के पास वो ले रहा है, बेच रहा அது है. யாரு? वो कौन है? ஒரு குணசாலியான ஸ்திரீ. वो एक अच्छे गुणवान स्त्री है. யாக்கோபை குறித்து வேதம் சொல்கிறது. याकूब के बारे में वचन कहता है அவன் கூடாரவாசியும் அவன் குணசாலியமா இருந்தான் என்று वो एक சொல்லப்படுகிறது. गुणवान व्यक्ति था कर बताया गया है. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? गुणवान स्त्री को पहचानने वाला कौन है? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட குணமுள்ள ஸ்திரீகளாக ஆண்டவரின் நாட்களில் அநேகரை கர்த்தர் உருவாக்கி तो கொண்டிருக்கிறார். परमेश्वर वैसे गुणवान व्यक्ति में परमेश्वर बदल रहे हैं कई लोगों को. யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமா இருந்தார். इस याकूब वैसे गुणवान व्यक्ति था. அருமையான தேவ பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, அப்படியானால் இவன் சொப்பனங்களை காண்கிறவனாக तो காணப்பட்டான். इसका मतलब एक दर्शन देखने वाला व्यक्ति था. அப்படியான தேவன் நம்முடைய அவிதமான ஒரு குணாதிசயங்களை உடையவனாக காணப்பட்டார். परमेश्वर वैसे एक गुणवान व्यक्ति उसे बनाए थे. இன்னொரு காரியங்களை வைத்து நாம் முடிக்க போகிறேன். और एक कार्य को बताकर मैं अंत करूंगा. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 வசனம் முதல் 24 வசனம். उर्पति के 5वां अध्याय के 22 वचन से 26 तक வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 வசனம் முதல் 24 வசனம் வரை. ஏனோக்கு எத்தனை வருஷம்? 300 வருஷம் சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்கின் நாளெல்லாம் 365 வருஷம். அவன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். போதும், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். एनोक परमेश्वर से बात कर रहा था. அவன் அவிதமாக ஏறக்குறைய 300 ஆண்டுகள் வாழ்ந்தான். वो लगभग 300 साल जिया. அவனுடைய நாளெல்லாம் 365 வருஷம் அவன் உயிரோடு வாழ்ந்தான். और उसने 365 साल वो जिया. அவனுடைய நாளெல்லாம் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தவனாக उसके இருந்தான். दिन में वो परमेश्वर के साथ जी रहा था. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவன் விதமாக இருக்கையில், तो प्रिय परमेश्वर के लोगों वो वैसा जीते वक्त, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு वो இருக்கையில் परमेश्वर के साथ जीते वक्त அவன் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். परमेश्वर ने उसे उठा लिए. அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே தேவன் அவனை वो जब எடுத்துக்கொண்டார். जिंदा था वैसे परमेश्वर ने उठा लिए. அருமையான தேவனுடைய तो பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, அவன் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் तो கொண்டிருந்தான். एनोक परमेश्वर के साथ जी रहा था. ஏனோக் என்றால் பிரதிஷ்டை என்று அர்த்தம். एनोक का मतलब वो एक नया बनाना है कर அவன் मतलब விதமாக ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். वैसे एक जीवन को वो जी रहा था. விசுவாசி சொல்வாங்க, அவங்க பேருக்கு அவங்க வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்வாங்க. विश्वासियों बोलेंगे कि उनका नाम और वो जो कर रहे वो उसके लिए कुछ संबंध ही नहीं है. நமக்கு நம்ம பேருக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும். हम हमारे लिए जो रखा गया नाम के लिए संबंध होना चाहिए. வேதம் சொல்லுங்க, இருக்குமென பிறக்கிறவன் எவன் இருக்குமெனவே பிறக்கும் என்பதாகவே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று जो சொல்லப்படுகிறது. पैदा होने से पहले उसे नाम दिया गया कर वचन बताया है. எனக்கு அருமையான ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. तो मेरे लिए एक फ्रेंड थे. அவருடைய
அவருடைய பெயர் ஏசா. उनका नाम ऐसा है, வேதம் சொல்லுகிறது वचन कहता है அவன் விதமாக அழுது மனம் ஆறுதலை அடையாமல் போனான் என்று वो वैसे ही சொல்லப்படுகிறது. रोकर अपने मन को नहीं फिराया कर लिखा அது था। வீட்டுல ரெட்ட பிள்ளைகள் उनके घर में ट्विंस थे, ஏசா யாக்கோபு. ऐसा और याकूब। எனக்கு போட்டு ஏசானி வச்சிட்டாங்களே. मुझे ऐसा कर नाम रख दिए। அவன் ரொம்ப மிகவும் அவிதமாக वो வேதனைப்படுவான். बहुत दुखित हुआ, ஆனா கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டார். लेकिन परमेश्वर के अंदर वो आशीष पाया। ஆண்டவரை தேடின பொழுது எல்லாம் நன்மையாக ஆண்டவர் परमेश्वर को வழிநடத்தினார். ढूंढते वक्त सब कुछ भलाई में बदले। ஆண்டு இன்னைக்கு இன்ன காரியங்கள் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான், आज सेंट्रल गवर्नमेंट का जॉब है उनके पास, ஒய்ஃபுக்கு நல்ல கவர்மெண்ட் வேலை और தான், उनके पत्नी को भी अच्छा सरकारी नौकरी है, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் தான். और बच्चे भी अच्छे कार्य है। தேவன் அவிதமாக பிள்ளைகளை तो ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर वैसा उनके परिवार को आशीष किया அந்த है। வாலிப பிராயத்தில் அவன் அவிதமாக அழுவான். तो वो जवानी के दिनों पर वो ऐसा रोता था, எனக்கு அந்த பேரை வச்சீங்க, मुझे क्यों इस नाम को रखे। அவன் மனம் ஆறுதல் அடையாமல் போனான் என்று ஏசாவை குறித்து वो मन नहीं சொல்லப்படுகிறது. फिराया कर वचन में लिखा है। ஏசாவின் வம்சத்தார் வைக்கோல் துரும்பா போவார்கள் என்று ऐसा சொல்லப்படுகிறது. के जो पीढ़ी है वो नाश होगा कर वो इसमें लिखा था। எனக்கு ஏன் அந்த பேரை வச்சீங்கன்னு मुझे கேட்பான். क्यों ये नाम रखे कर वो இன்னைக்கு बोलता நம்ம था। பிள்ளைகள் பெற்றோரிடத்துல கேட்கிறோமா? तो हमारे बच्चे आज माँ पिता से पूछते हैं क्या। சில பேருக்கு பின்னால சில ஸ்டோரிகள் இருக்கும். कई नाम के पीछे कुछ कहानी होगा, சில பேர் இருக்குன்னா அதற்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்கும். कुछ नाम रखा है तो उसके लिए कुछ निशान रहेगा। அவிதமாக தான் இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் वैसे கொண்டிருந்தான். ये एनोक परमेश्वर के साथ जी रहा था। அவன் தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தான். वो अपने कामों को कर रहा था, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தான். परमेश्वर को जो समय देना है उसे भी दे रहा था, ஆராதிக்க வேண்டும்னா ஆராதிக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்தான். आराधना करना है तो उसके लिए समय दे रहा था। அவன் ஆண்டவருக்கு சபையில ஆராதிக்க ஒரு நேரம் இருக்கிறது. परमेश्वर को आराधना करने के लिए एक समय है, அது அந்த நேரத்துக்கு நம்ம போக முடியுமா? उस समय पर हम जा सकते हैं क्या। அந்த வேலை இல்லாதவங்க போவாங்க. और जिन्हें काम नहीं वे लोग जाते எனக்கு हैं। ஒரு டைம் இருக்கு. मुझे एक समय है, 7 மணி ஆராதனை 7:30 8:30 போனா போதும். 7 बजे आराधना शुरू होगा तो 7:30 या 8 बजे ही मैं पहुंचूंगा। 10 மணிக்கு ஆராதனை 11 மணிக்கு போனா 10 போதும். बजे आराधना है तो 11 बजे ही पहुंचेंगे। தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இப்படி இராது. परमेश्वर के साथ जीना उसका अनुभव ऐसा नहीं होगा। 10 மணி ஆராதனைக்கு 9:50 போய் நிற்பார்கள். 10 बजे आराधना है तो 9:50 को जाकर खड़े रहेंगे। அவ்வளவு வாஞ்சையாய் அவர்கள் वैसे एक பெருகுவார்கள். चाहत से वे लोग बढ़ते हैं। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி आज இருக்கிறோம்? हमारे जीवन पर हम किस तरह जी रहे பிரதிஷ்டை हैं, உடைக்காதுங்க. आप उसे नहीं तोड़िए। இதை ஏனோக்கு தேவனோடு பிரதிஷ்டை பண்ணினான். इसने एनोक परमेश्वर के साथ था, அவன் பேர் எப்படி இருக்கிறோ அப்படியே இருக்கிறான். उसके नाम के अनुसार वो जी रहा था। அவன் தேவனோடு சஞ்சரித்துக் वो கொண்டிருக்கும் பொழுது परमेश्वर के साथ जीते वक्त அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். परमेश्वर उसे उठा लिए थे। தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு உன்னத அனுபவம். परमेश्वर के साथ जीने का एक उन्नति अनुभव। அருமையான தேவனுடைய तो பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, மத்தேயு எழுதின சுவிசேஷம் விதமாக சொல்லுகிறது. मत्ती सुसमाचार में इस तरह बताया गया है। அதே விதமாக அந்த எல்லா காரியங்களிலும் தேவனுக்காக ஆபேலுடைய நாட்கள் நடந்தது போல நடக்குது என்று சொல்லப்படுகிறது. सारे कार्य में आबेल के अनुसार वहां पर जी हो रहा था। ஆனா யூதாவின் புத்தகத்திலே 14 வசனத்தை நாம் விதமாக வாசிக்கிறோம். लेकिन यूदा के पुस्तक में 16वां अध्याय में इस तरह पढ़ते हैं, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று சொல்லப்படுகிறது. आदम के 7वां पीढ़ी एनोक कर लिखा है। ஆதாமுக்கு அடுத்தால 7வது தலைமுறை தான் அந்த ஏனோக்கு. आदम के बाद 7 पीढ़ी के बाद ही एनोक पर जन्म ஆனா लेते हैं। 7வது தலைமுறையாய் இருந்தவனும் தேவனோடு சஞ்சரித்துக் लेकिन கொண்டிருந்தான். 7 पीढ़ी तक भी वो परमेश्वर के साथ जी रहे थे। சிலர் வீட்ல எண்ணிக்கிட்டு இருக்கானா எத்தனாவது பிள்ளை? कई लोग घर पे पूछते मैं कितना हुआ இப்பெல்லாம் बच्चा நம்பர் हूं? குறைஞ்சு போச்சு. अभी नंबर कम हो चुका है। முன்னதின நாட்கள் பெற்றோர்க்கே அந்த பிள்ளைகள் பேரை சொல்லே மறந்துரும். पहला माँ पिता को ही अपने बच्चों का नाम भूल जाते சில हैं। தாய்மார் உங்க பிள்ளைகள் என்ன படிக்கணும்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. कई माँ से पूछेंगे आपके बच्चा क्या पढ़ रहे तो उन्हें नहीं पता होता அப்படியே है, சொல்லுவார்கள். वैसे ही बोलते हैं। முந்தின நாட்கள்ல ஆமே பிள்ளைகள் பிறந்து விட்டாலே அங்க பேர் கொடுக்க போவாங்க. पहले के दिनों में बच्चे जन्म दिए तो वो नाम देने जाते அப்ப हैं। என்ன பேரு? क्या नाम है? பெண் பிள்ளை. लड़की है, ஆமா அங்க பேர் கொடுத்து பெண் பிள்ளை. तो वहाँ पर नाम देते हैं लड़की हुआ है कर। இப்படி பேர் கொடுக்கிறார்கள். वैसे भी देते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो प्रिय परमेश्वर के लोगों, தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகள் तो परमेश्वर के साथ जीने वाले लोग தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்கிறவர்களாக परमेश्वर இருக்கிறார்கள். के और क्रिया करने वाले होना தேவன் चाहिए। விதமாய் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर वैसा आशीष करेंगे। ஏனோக்குடைய குணாதிசயங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற குணங்கள். एनोक का गुण परमेश्वर के साथ जीने का था। நமக்கு பேர் தான் விசுவாசி. हमारे लिए नाम सिर्फ विश्वासी ஆனா है, நேரம் கொடுக்கிற ரொம்ப குறைவு. लेकिन हम बहुत कम समय देते நம்ம हैं। ஜெப நேரத்தை எவ்வளவா கொடுக்கிறோம்? हम परमेश्वर के लिए कितना प्रार्थना का समय देते हैं? குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். लगभग 1 घंटा आपको प्रार्थना करना பாலிய चाहिए। பிள்ளைகள் குறைஞ்சது 2 மணி நேரமாவது और ஜெபிக்கணும். जवान लोग कम से कम 2 घंटा प्रार्थना करना चाहिए குறைஞ்சது 5 அதிகாரமாவது வாசிக்க வேண்டும். और 5 अध्याय पढ़ना चाहिए। ஹலோ ஹலோ இருக்கிறீங்களா? आप है क्या? உங்களை தான். आप ही को बता ஹலோ रहे हैं, உங்களை தான். आप
आपको ही बता रहे हैं, வேத வசன வாசிக்கணும். वचन को पढ़ना चाहिए, வேத வசனத்தை நம்ம தேவனுடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन को आज्ञा करना நாம் चाहिए, தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளா हम இருக்க परमेश्वर வேண்டும். के साथ जीना चाहिए, ஜெபத்துல விழித்திருக்கிற பிள்ளைகளா प्रार्थना में हमें இருக்கணும். जागरूक रहना चाहिए। ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் ये கொண்டிருந்தான் एनोक என்றால் परमेश्वर के साथ जी रहा था, அவன் எப்படி வாழ்ந்திருப்பான் பாருங்க. तो वो किस तरह जिया होगा, ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடந்து கொண்டே हर एक दिन वो परमेश्वर के साथ चला होगा। சிலரை பாத்தீங்கன்னா இங்க நடக்க மாட்டாங்க, कई लोगों को देखेंगे तो वो यहाँ पर नहीं चलेंगे, எங்கேயோ நடந்துகிட்டு वो இருப்பாங்க. कहीं और चलते हैं, அங்கதான் வளர முடியுமா? क्योंकि वहाँ ही बढ़ सकते हैं क्या? சர்ச்சில் அதிக கூட்டங்கள் இருக்குங்க. कलिशा में अधिक झुंड है, நீங்க சர்ச்சில் ஒவ்வொரு கூட்டங்களும் பங்கு பெறுங்க. यहाँ कलिशा के हर एक सभा में भाग लीजिए, இங்க வளர முடியும். यहाँ बढ़ सकते हो, ஒவ்வொரு கூட்டத்துக்கு முந்திக் கொள்ளுங்க. हर सभा में आने के लिए आप तैयार நான் रहिए। சில வேளையில சொல்லுவேன், मैं कई समय पर बताता हूँ, தலையை கீழே போடாதுங்க, आप लोग सर को नीचे मत डालिए, நாம நிமிர்ந்து பாருங்க. सर को यहाँ पर उठ देखिए। நம்முடைய வாழ்க்கை சபையில தான் நம்ம வளர முடியும். हमारे जीवन पर हम कलिशा में ही बढ़ सकते हैं, நீங்க அங்கேயும் காற்றில அடிபட்டு போறனால ஒரு और பிரயோஜனம் இல்ல. कई लोग यहाँ वहाँ जाएंगे तो उसका कुछ मतलब नहीं है। ஆனா நீங்க எவ்வளவு தூரத்துல आप இருந்தாலும் लोग जितना दूर रहेंगे तो भी தேவனுடைய சமூகத்துல இருக்க கூட்டத்துக்கு ரொம்ப வாஞ்சிய வாங்க. परमेश्वर के कलिशा के लिए एक चाहत के साथ आइए, எந்த கூட்டமா இருந்தாலும் தவறாம வந்து பாருங்க. सारे सभा में आप भाग लीजिए। நான் நினைப்பேன் அவங்க தூரத்துல இருந்து வர கஷ்ட பாவமா இருக்கு. कई लोगों को वो दूर से आते हैं, मेरे लिए कष्ट लग रहा है। நீங்க அவர்கள் வளர வேண்டும் என்றால் நீங்களே தடை செய்கிறீர்கள் என்று சொல்கிறாங்க சிலர். आप लोग बढ़ना है तो आप ही रोक रहे कर बता रहे நீங்க हैं। வாஞ்சியா வளர வேண்டும் என்றால் வர வேண்டும். आप लोग चाहत से बढ़ना है तो आना चाहिए। இந்த ஏனோக்கு அப்படிதான் தேவனோடு சஞ்சரித்துக் ये கொண்டிருந்தான். एनोक उसी तरह परमेश्वर के साथ वो चल रहा था, ஒவ்வொரு நாளும் தேவனோடே பேசிக்கொண்டே हर एक दिन वो परमेश्वर से बात करता था। நேரம் ஆகிவிட்டது, समय हो चुका है, அந்த நேரத்துல தேவனோடு उस போய்விட்டார். समय वो परमेश्वर के साथ चला गया। நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? हमारे जीवन में हम परमेश्वर के साथ चल रहे हैं क्या? அதிகமா வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். और अधिक हम काम को लिए महत्व देते हैं? செய்யற வேலையில உண்மையா இருந்து செய்ய வேண்டும். जो काम कर रहे हैं उसके लिए हमें सच्चाई से रहना ஆனா चाहिए, ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை நாம் கொடுக்க लेकिन வேண்டும். परमेश्वर को जो समय देना है उसे भी हमें देना चाहिए। நீதிமான் பாடி மகிழ்கிறார், जो धर्मी है वो गीत गाकर आनंदित होता है, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா और இருக்கிறார். धर्मी सिंह के जैसे वो धैर्य है। ஆபிரகாமை போல ஒரு பூரணமான விசுவாசம் வேண்டும். अब्राहम के जैसे एक पूर्णता का विश्वास होना चाहिए, ஈசாக்கை போல கீழ்ப்படிகிற அனுபவம் ईसा வேண்டும். के जैसे एक आज्ञा करने वाला अनुभव होना யாக்கோபை चाहिए, போல சொப்பனங்களை காண்கிற அனுபவம் याकूब के வேண்டும். जैसे दर्शन देखने वाला अनुभव होना चाहिए, ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் एनोक के வேண்டும். जैसे परमेश्वर के साथ चलने का एक अनुभव होना चाहिए। அமிதமான அனுபவம் இருக்குமானால் वैसे एक अनुभव रहेगा तो ஆமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற குணாதிசயங்களை அறிந்து கொள்ள முடியும். परमेश्वर हमारे जीवन में रखे हुए गुण को हम पहचान सकते हैं। நாம் தேவனோடு எப்படி हम சஞ்சரிக்கிறோம்? परमेश्वर के साथ किस तरह है? நீங்க அதிகமா தேவனோடு சஞ்சரிச்சவங்கள பெற்றோர்களை பேச மாட்டோம். आप लोग लगातार जो आपके माँ पिता परमेश्वर के साथ चलते उनसे नहीं बात करते हैं। தாயை வீணான வார்த்தையில பேச மாட்டோம். माँ को हम व्यर्थ शब्दों से नहीं बोलेंगे। எனக்கு யார் சொல்றதுக்கு நான் உன்னை கீழ்ப்படிய மாட்டேன்னு இருக்க मुझे மாட்டோம். कौन बोलेगा मैं आज्ञा नहीं करूंगा कर हम नहीं बोलेंगे। இந்த வேதத்தை நீங்க கண்டிப்பா इस வாசிக்கணும். वचन को आप लोगों को जरूर पढ़ना चाहिए। தாய்க்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். माँ पिता को आज्ञा करना चाहिए। ஆண்டவர் ஆராதிக்க சரியான நேரத்துல வர வேண்டும். परमेश्वर को आराधना करने के लिए सही समय पर आइए। செய்கிற வேலையில நீங்க கரெக்டா உற்சாகமா जो काम செய்யணும். कर रहे हैं उसे उत्साह से आप कीजिए। உங்க வீட்ல இருக்கும் பொழுது பெற்றோருக்கு வேலைகளை உற்சாகமா அவங்களுக்கு உதவி आपके செய்யணும். घर में रहते वक्त माँ पिता को आप मदद कीजिए। எப்படி ஈசாக்கு கீழ்ப்படிதான் அதே போல இங்க கர்த்தருக்கு जिस கீழ்ப்படியணும். तरह ईसा आज्ञा किया वैसे ही आपको परमेश्वर के लिए आज्ञा करना உங்கள் चाहिए। பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். आपके माँ पिता को आज्ञा करना அதுதான் चाहिए। உங்களுக்கு ஆசீர்வாதம். वही आपके लिए आशीष है, அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மையாக वही आपके இருக்கும். जीवन के लिए एक महत्व बनाएगा। யாவரும் ஜெபிக்க अभी போகிறோம். हम सब प्रार्थना करेंगे। 4 மனுஷருடைய குணாதிசயங்களை தியானிச்சோம். 4 मनुष्य के गुण के बारे में हम देखें। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பூரணமாக आज வேண்டும். हमारे जीवन पर विश्वास पूर्णता होना चाहिए। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாக்கோபு போல கீழ்ப்படிய आज வேண்டும். हमारे जीवन पर याकूब के जैसे एक आज्ञा होना चाहिए। ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஈசாக்கை போல கீழ்ப்படிகிறவர்களாக हमारे இருக்க जीवन வேண்டும். में ईसा के अनुसार आज्ञा करना चाहिए। யாக்கோபை போல சொப்பனங்களை காண வேண்டும். याकूब के जैसे सपना को देखना चाहिए। ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் एनोक के வேண்டும். जैसे परमेश्वर के साथ चलने का अनुभव होना चाहिए। பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, हमारे पवित्र अच्छे पिता, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி इस समय के செலுத்துகிறோம். लिए हम आपको धन्यवाद करते ஆண்டவரே, हैं। உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தால் இடைகட்டுவீராக. परमेश्वर आपका नाम का महिमा होने के लिए आप हरेक को मदद कीजिए உம்முடைய पिता। வார்த்தையினால் ஒவ்வொரு பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக. आपके वचन से आप हरेक को बढ़ाइए पिता। ஆபிரகாமை போல எங்கள் வாழ்க்கையில விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே. अब्राहम के जैसे हमारे யாவரும் जीवन पर ஜெபிங்க. विश्वास होना ஆண்டவரே, चाहिए। எங்கள் விசுவாசம் பெருகணும் ஆண்டவரே. परमेश्वर हमारा विश्वास बढ़ना चाहिए। ஆண்டவரே, விசுவாசம் நாங்கள் உறுதியா நிற்கணும் परमेश्वर ஆண்டவரே. हमारे विश्वास में हमें स्थिर रहना அந்த चाहिए। விசுவாசம் பூரணமாக வேண்டும் उस ஆண்டவரே. विश्वास एक पूर्णता में बदलना ஆமே, चाहिए அவர் விசுவாசத்தில் பெயர் பெற்றவனாக और उस காணப்பட்டார். विश्वास में नामचीन बनने के लिए அவிதமா எங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசம் பெருகட்டும். वैसे ही हमारे जीवन में वो विश्वास बढ़ने ஆமே, दीजिए। உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற அனுபவத்தை आपके தாரும். वचन को आज्ञा करने का एक अनुभव को உம்முடைய दीजिए। வார்த்தையை கேட்டு முதுகு பின்னால பெறுகிற போடுகிறவர்களாக இராதபடி आपके वचन को सुनकर हमारे पीठ के पीछे नहीं डालते हुए அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய அனுபவம் उस தாரும். वचन को आज्ञा करने का एक अनुभव को அந்த दीजिए। வார்த்தையை கேட்ச் பண்ணிக்கொள்ள உதவி उस செய்யும். वचन को पकड़ लेने के लिए आप मदद ஆண்டவரே, कीजिए। விதமா எங்கள்
வாழ்க்கையில நாங்கள் சொப்பனங்களை காண வேண்டும் परमेश्वर वैसे हमारे जीवन पर सपना को देखना चाहिए। வருங்காலத்தை குறித்து நாங்கள் சொப்பனங்கள் காண வேண்டும் आने वाले दिनों के बारे में हमें दर्शन देखना चाहिए। சபையை குறித்த சொப்பனங்கள் காண कलीसिया के बारे में एक दर्शन देखना चाहिए। ஆண்டவரே தேசத்தை குறித்த சொப்பனம் காணப்பட வேண்டும் परमेश्वर देश के बारे में एक दर्शन दिखाना ஒவ்வொருடைய चाहिए। வாழ்க்கை குறித்த சொப்பனங்கள் हर एक காணப்பட के जीवन வேண்டும் के बारे में एक दर्शन देखना चाहिए। தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் சொப்பனங்கள் परमेश्वर रखे हुए जो भी योजना वो दर्शन में बदलना चाहिए। ஓடு சஞ்சரிக்கணும்ப்பா आपके साथ हमें चलना அமிதமாய் है। நீர் ஒவ்வொருவரை சஞ்சரிக்க செய்வதற்காக நன்றி वैसे செலுத்துகிறோம் आप हर एक को साथ चलाने वाले इसलिए ஒவ்வொரு धन्यवाद। பிள்ளைகளை அமிதமாய் ஆசீர்வதிப்பீராக हर एक लोगों को आप आशीष कीजिए। உம்முடைய நாமத்தில் மகிமைப்படட்டும் आपका नाम का महिमा होने दीजिए। எல்லா துதி கன மகிமை உமக்கே सारे செலுத்துகிறோம். स्तुति आदर आप ही को ही देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல यीशु के பிதாவே नाम से प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता।